நவமித்ரா. உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க ஆதித்யன். ஆ நவமித்ரா. நவமித்ரா, ஆதித்யன் கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. திரும்பி பாரு, கூப்பிடுறாங்களா என்னன்னு. ஆதித்யன், கூப்பிட்டீங்களா? ஆ ஆமா நவமித்ரா. நோட்ஸ் நிறைய எழுத இருந்ததுனால பேச முடியாம போயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல காலேஜ் முடியும்ல, அப்போ நீங்க சட்டுன்னு போயிட வேண்டாம், கொஞ்சம் பேசணும். ஏன் கிட்டயா? அனீனா கிட்டயும் உங்ககிட்டயும் தான். அனீனாவை பத்தி கொஞ்சம் பேசணும். ஓ, நேத்து அனினா கிட்ட வந்ததும் பேசணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருந்தீங்களே, அதுவா? ஆமா நவமித்ரா. ஆ சரி, ஓகே. ஹாய் நவமித்ரா. ஹாய் வினிதா. இன்னைக்கு ஃபுல்லாக நோட்ஸ் எழுதுறதுலயே நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம்ல, பேசுறது கூட டைம் கிடைக்கல நமக்கு. ஆ ஆமா வினிதா. அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலேஜ் முடியும்ல, அதுக்கப்புறம் நம்ம கிரவுண்ட்ல இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். ஆ சரி, ஓகே. ஆதித்யன் எதுக்கிட்ட என்கிட்ட பேசணும்னு சொல்றான்? நேத்து அவரே என்கிட்ட சொல்லிட்டு தாண்டி இருந்தாரு, பாவம் அனினா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாரேன், அவருக்கு கூட தெரியுதுடி. இத்தனைக்கும் இப்போதான் வந்தாரே. ஆனா எங்க மம்மி டாடிக்கு ஏண்டி இன்னும் புரியவே மாட்டேங்குது. அவங்க அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டாங்கடி. அவங்க வந்துட்டு இப்போ உன்னோட லைஃப்பை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ அவங்க. அதனால அப்படிதான் யோசிக்க முடியுமே அவங்களால. எதுக்கு இத்தனை நாளாக பாடிட்டு இருக்க? சிப்ப எருமை. அப்புறம் நவமித்ரா, கிளாஸ் முடிஞ்சு போன உடனே ஜாலியாக அத்தை வீட்டில் போய் என்ஜாய் பண்ண போகிறேன். உன்னெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது தெரியுமா? பாவம் இவளுக்கு இப்படி நடந்துடுச்சேன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ என்ன இருந்து கலாய்ச்சிட்டு இருக்கல்ல? இல்லை, அவர் பண்ணதெல்லாம் நீ சொன்னப்போ எனக்கு சிரிப்பாக வருதுடி நினைக்கும் போது. கொஞ்ச நாள் ஆச்சுடி சிரிச்சு. இப்போதான் சிரிக்கிறேனே நல்லா. சரி சரி, அதனால பொழைச்சி போன்னு விடுறேன். ஐயடா. ஆமா, அண்ணனை எப்போ டிஸ்சார்ஜ் பண்றாங்க? இன்னைக்கு ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதை பண்ணதுக்கு அப்புறம் தாண்டி தெரியும். நான் ஒரு கால் பண்ணி கேட்கணும்னு இருந்தேன் பிரேக் டைம்ல. அதான் நோட்ஸ் எழுதிட்டே இருந்தோமா, அதுலேயே நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி சரி, இன்னும் நம்ம வெளியே போவோம்ல, அந்த டைம்ல கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆமாண்டி, நானும் அதான் நினச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க அம்மா உங்க அண்ணனை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா நீயும் அங்கே தானே போவேன்? எஸ், அஃப்கோர்ஸ். அந்த நேத்திரன் கிறுக்கா இருக்கான்ல, அவன் தொல்லையிலேருந்து தப்பிப்பேன். உங்கள் அண்ணா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நீ நேத்திரன் தொல்லையிலேருந்து தப்பிப்பேன்னு மட்டும் எனக்கு தோண மாட்டேங்குதுடி. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் தெரியல, தோணுச்சு அவ்வளோதான். உனக்கு தோணும், என்னை கொடுமைப்படுத்துறது மட்டும்தானே நீ நினச்சிக்கிட்டு இருப்பேன், அதனால் கண்டிப்பாக தோணும். சரி அதெல்லாம் விடு. ரிசப்ஷன் வைக்க போகிறாங்கன்னு சொன்னல, அது கன்ஃபார்ம் தானா? ஆமாம், கன்ஃபார்ம் தான். அவனோட அம்மா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே. அதை கேட்க கேட்க இரிட்டேஷனாக இருந்துச்சுடி. இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்னு இருந்துட்டு திரும்பி வந்துட்டு இதை சொல்லிட்டு போகிறாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் கூப்பிடு அப்படின்னு. அதை கேட்டப்போ இன்னும் இரிட்டேஷனாக ஆச்சு. என்ன பண்ணுறது, அம்மாவுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டுருக்கேன். எவ்வளோ காலம் வரையும் பொறுத்து போயிட்டுருப்பேன்னு தெரியாது. நீ எதையும் நினச்சி வருத்தப்படாதடி, வீடு. என்னடி நான் வருத்தப்படாமல் இருக்கிறது? என் லைஃபே போச்சுன்னு நான் இருக்கேன். இதுக்கு மேலே எப்படி நான் வருத்தப்படாமல் இருக்க முடியும்? லைஃபே போச்சு, அவ்வளோதான். அனினா, அன்னைக்கு நடந்ததுலேருந்து நீ இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் இதுக்கு மேலே இப்படி பேசாத. என்ன லைஃப் போச்சு? உனக்கு என்ன போச்சு நீ சொல்லி இப்போ பார்ப்போம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் லைஃபே போச்சு, வாழ்க்கையே போச்சு. என்ன போச்சு? லவ் போச்சு, ஓகே ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ இந்த அளவுலாம் நீ சொல்லிட்டு இருக்காத, லைஃப் போச்சுன்னு. அது நீ லவ் பண்ணலல்ல, அதனால உனக்கு இப்படி தான் தோணுமே. என்ன மோடி, நீ சும்மா சும்மா இதையே மட்டும் சொல்லிட்டு இருக்காத. லைஃப் எல்லாம் ஒன்றும் போகலை. உன் லைஃப் கண்டிப்பாக நல்லபடியாக மாறும். இப்போ இப்படி இருக்கலாம், பின்னாடி இதோட சூப்பராக பெட்டராக மாறும் பாரு. அப்புறம் சாட்டர்டே சண்டே 2 நாள் என்னால் அங்கே இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் நான் அண்ணனை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவேன், சரியா? வந்துட்டு காலேஜ் முடிகிற டைமுக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். என்னடி வரேன்னு சொல்கிற? வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ணலைன்னா அவ்வளோதான், காலேஜ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வருவேன். ஃபஸ்ட்டு இப்படி கேட்டுட்டு அவங்க விடலைன்னு, அதுக்கப்புறம் காலேஜ் இருக்குன்னு சொன்னால் அவங்க உடனே நம்பிடுவாங்கடி. பின்ன உண்மையை சொல்லி விடலைன்னா போய் தான் சொல்லணும். அப்படியெல்லாம் சொல்லி தொலைக்காத, ஏதாவது சமாளிச்சுட்டு வர பாரு. உண்மையை மட்டுமே சொல்லிட்டு வர பாரு. நீ வேறடி, இன்னைக்கு காலேஜுக்கு வர்றதுக்கே 1008 கொஷின். வர மண்டே ரிசப்ஷன் வரப்போகிற, இதில் வேற நீ ஏமா காலேஜ் போகிற, ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் அப்படி இப்படின்னு சும்மா நொய்யின்னு ஒரே கொஷின். அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே அப்பா போதும்னு ஆயிடுச்சு. என் டேடி வீட்டில் இருந்திருந்தா நான் இப்படியா பெர்மிஷன் கேட்டுட்ருப்பேன்? ஒரு காலேஜ் போகிறதுக்கே பெர்மிஷன் கேட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது.
அவங்க சொல்கிறாங்க ரிசப்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு எப்போ தோணுதோ அப்போ போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்கடி. நான் மனசுலேயே நினச்சிக்கிட்டேன், ஆமாம்மா இது உங்கள் அப்பா வச்சு நடத்துகிற காலேஜில் அப்படின்னு. சிரிக்காதடி, பின்ன யோசிச்சு பாரு, ஏதோ அவங்க அப்பா விட்டு அவங்க அப்பா வச்சு நடத்துகிற காலேஜ் மாதிரி உன் இஷ்டம் போல் போனால் போதும்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. உனக்குன்னு வந்து எல்லாம் அமையும்னு நினைக்கிறேன்டி இப்படி. ஆமாம் ஆமாம். சரி சரி கண்மணி, சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும். இல்லைங்க, இப்போ தானே வந்திருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் எடுக்கிற ஆளான்னு பாருங்களேன். உங்க சண்டைக்குள்ள என்ன இழுக்காதீங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் சூப்பர் மார்க்கெட் கிளம்புறேன் சரிங்களா? வேற யாரும் இல்லையாங்க பார்த்துக்கிறதுக்கு? இல்லம்மா, நான் தான் போய் ஆகணும். சரி, கவியை கூட்டிட்டு போறீங்களா? வேண்டாம் வேண்டாம், கவி இங்க இருக்கட்டும்மா, ரெஸ்ட் எடுக்கட்டும் கொஞ்ச நேரம். அங்க எப்படி இருந்தாலும் நல்லா தூங்கி இருக்கவே மாட்டாங்க, இங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா தூங்குவாங்கல்ல. எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வந்தவங்க எல்லாருக்கும் நல்லா எல்லாம் செஞ்சு கொடு சரியா? இங்க பாருமா சுடர், நீங்கெல்லாம் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால சும்மா தயங்கி தயங்கி இங்க இருக்காதீங்க சரிங்களா? சரிங்க அண்ணே. கண்மணியோட முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது வேற எதுவுமே தெரியாது எனக்கு. நீங்கெல்லாம் இருக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இனி நீங்கெல்லாம் போகும்போது கண்மணி மறுபடியும் சோகமா ஆகுவா, அதை நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமா இருக்குமா. கண்மணிக்காக மட்டுமே உங்களை இருக்க சொல்லல, அதீத் பாவம் பார்த்தீங்களா, அதுக்காகவும் தான் இருக்க சொல்றேன். சரிங்க அண்ணே, நான் எதுவும் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டேன், நிம்மதியாக சந்தோஷமாகவே இங்கே இருக்கிறேன் சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா, நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரேன். ஆ சரிங்க அண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. எங்க வரும்போது நான் லிஸ்ட் அனுப்புறேன், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா, நீ அனுப்பிவிடு. அதீத், மாமா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரேன்ப்பா. மாமா நீங்க மட்டும் தனியா போறீங்களா? ஆமாப்பா, கவி இங்க இருக்கட்டும், நீங்களும் இங்க இருங்க. இல்லைப்பா, நானும் வரேன். வேணாம்மா கவி, இவ்வளோ நாள் நீ அங்கே தானே இருந்த, நீங்க இரு, நீ இன்னைக்கு வர வேண்டாம். இங்க இருந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு சரியா? ம் சரிங்கப்பா. ஒருவேளை எமர்ஜென்சி நான் வரணுன்னாலும் வரேன், எனக்கு ஓகே தான். அதனால் உடனே கூப்பிடுங்க சரிங்களாப்பா? சரி சரிம்மா. கண்மணி, நேத்ரங்கிட்டே நவமித்ரா கிட்டே சொல்லிட்டியா இங்க வர சொல்லி? ஆ, நான் அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க. கண்மணி, சொல்லுடி. நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? ஆமாண்டி, நேத்ரன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனால் நவமித்ராக்கு கால் பண்ணி சொல்லவே இல்லை. நீ கால் பண்ணியா என்ன? இல்லை, இன்டர்வல் டைம் வரும்போது ஏதாவது கால் பண்ணுவா, அண்ணனை பற்றி விசாரிப்பான்னு நினச்சி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவள் கால் பண்ணவே இல்லையா, சரி நீ அப்புறமா பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒருவேளை திடீர்னு பண்ணி அவளுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா, அதனால தான் நான் கால் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுவும் சரிதான், நீ பண்ண வேண்டாம். நான் நேத்ரன்கிட்ட சொல்லிட்டேன், நேத்ரன் எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்போ சரிடி. ம். அப்போ நான் நேத்ரனையும் நவமித்ராவையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்துருவாங்க இல்ல? ஆமாங்க, அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. சரிம்மா சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கு ராத்திரி வர்றதுக்கு லேட் ஆகும், ஒருவேளை நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்களாம் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க சரிங்களா? அப்பா முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமே வர பாருங்கப்பா. ஆமாங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே வர பாருங்க, எல்லாரும் ஒன்றா வீட்டில் இருக்கோம், சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? இல்லைம்மா, காலையில் போயிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் பார்த்தனே, அதுக்கப்புறம் உன் கூட வந்தேன்னா அதோடு இப்போ தான் போகிறேன். அதுக்கப்புறம் டேலி ஒர்க்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக லேட் ஆக்கிடுவேன். அதுதான் நான் அப்படி சொன்னது. சீக்கிரமாக முடிச்சேன்னா அது ஒருவேளை தப்பாக வந்துடுச்சுன்னா டேலி ஒர்க்கு ரொம்ப முக்கியமானதே. அதனால தான் சொல்கிறேனே, நீங்கள் ஒருவேளை நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா சாப்பிட்டு தூங்குங்க நீங்கன்னு. அப்படியா? சரி, ஓகே, பாருங்க. ம், அதீத் தயங்காமல் இருக்கணும் சரியாப்பா? ஆ சரிங்க மாமா, நீங்கள் ஏதாவது ஒன்றுனா ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். சரி சரிப்பா. சுடர், சொல்லு கண்மணி. நீ போய் ரெஸ்ட் எடுடி, நானே வேலை பார்க்குறேன், சொன்னா கேளு. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசாத, எனக்கு சும்மா இருக்க முடியாது என்னால் இங்கே வந்திருந்துக்கிட்டு. எங்கள் வீட்டில் இருந்தாலே நான் சும்மா இருக்க மாட்டேன், இங்கே வந்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? எனக்கு தெரியாது, நான் ஹெல்ப் பண்ண வரதான் செய்வேன். இவ சொன்னா கேட்கவே மாட்டா. சரி வா போலாம். கவி, மருமகனை கூட்டிட்டு ரூமுக்கு போ, அங்க அவருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடு சரியா? ம் சரிங்கம்மா. மருமகளே, ஏதாவது வேணும்னா கூப்பிடணுமா? சரிங்க அத்தை. மருமகனே, எதையும் நினைச்சு தயங்கி தயங்கி இருக்காதீங்க, இது வந்துட்டு உங்களோட வீடு, உங்க வீடு மட்டும்தான், அதனால ஜாலியா ஃப்ரீயா இருங்க சரிங்களா? சரிங்க அத்தை. சரிப்பா. சுடர், வாடி போலாம். ஆ போகலாம் வா. என்னங்க, சொல்லுமா. ரிசப்ஷனுக்கு எல்லாத்தையும் மொத்தமா நம்மளாலே பார்த்துக்க முடியாது. மண்டபம் பிடிக்கிறது, ஃபுட்டு, மேலந்தாளம், இது போல இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நம்மளால மொத்தமா ஒன்னாடியே பார்க்க முடியாதுல்ல. ஆமாம்மா, அது கஷ்டம்தான், எனக்கே நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் வேற கூப்பிடணும்ல.
ஆ அதாங்க சொல்கிறேனே, எல்லாரையும் இன்வைட் பண்ணுறது நம்மளே பார்த்துக்கலாங்க. மற்றபடி ரிசப்ஷன் வேலையெல்லாம் ஈவென்ட் பிளானர் கிட்ட விட்டுடலாங்க. அதுதான் சேஃப் நமக்கு. ரொம்ப கஷ்டம் இல்லாமல் சிம்பிளாக போகும். கண்டிப்பா அவங்க கிட்ட தான் விட முடியுமா, நம்மளால பண்ண முடியாதுதான். அப்போ நீங்களும் அதே தான் யோசிச்சிங்களா? ஆமாம்மா, நானும் அதே தான் யோசிச்சேன். நல்லதா போச்சு. ஓகேங்க, சரி. அப்போ நான் ஒரு நல்ல ஈவென்ட் பிளானர் ஆன்லைனில் பார்க்குறேன். எதுக்குமா ஆன்லைன்லலாம் பார்த்துக்கிட்டு, எனக்கே தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, இரு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பேசுகிறேன். அப்புறம் சம்மந்தி வீட்டில் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்கள செய்ய விட வேண்டாம், நம்மளே செய்யலாம். சரிங்களா? ஆ சரிம்மா. சரி, ஓகே. இனி கால் பண்ணி பேசுங்க. எல்லாம் பக்காவாக இருக்கணும்னு சொல்லிடுங்க அவங்க கிட்ட. ஒரு குறையுமே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சொல்கிறேம்மா. சரிங்க, இனி பேசுங்க. ம். அனினா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன் அனினா. இது போல் நடந்திருக்கவே கூடாது. ரொம்ப பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி காலேஜ் வராதப்போ நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. சாரி, நான் அப்படி நினச்சிருக்கவே கூடாது. இல்லை பரவாயில்ல வினிதா. இப்போ எப்படி அனினா, வீட்டில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சா? வீட்டில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சு. ஆனால் இப்போது ரிசப்ஷன் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரிசப்ஷனா? ஆமாம் வினிதா, ரிசப்ஷன் வைக்க போகிறாங்களாம். எதுக்கு இப்போ ரிசப்ஷன் வைக்க போறாங்க? அதானே, ஏன் இப்போ ரிசப்ஷன் வைக்கணும்? எவ்வளோ கொடுமையில் கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரியும். அப்போவும் இவங்களுக்கு ரிசப்ஷன் முக்கியமா? நான் எதுவும் பேசக்கூடாது, அதனால தான் நான் அமைதியாக இருக்கேனே. அவங்க சொல்லும் போது நான் எல்லாம் தலையாட்டிக்கிட்டேன். முடிஞ்சா மண்டே எல்லாரும் வாங்க, சரிங்களா? மண்டேவா ரிசப்ஷன்? ஆமாம் ஆதித்யன், வர மண்டே. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இல்லை, அதனால் என்னால் சந்தோஷமாக கூப்பிட முடியல. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சேச்சா, சான்ஸே இல்லை. அப்படிலாம் நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஆதித்யன். வினிதா, நீங்களும் வரணுமே. ஆ சரிங்க அனினா. அனினா, அவங்க வீட்டில் எல்லாம் எப்படி கேரக்டர்? கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது எல்லாம் நல்ல கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே பார்த்துட்டு ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிக்காதுல்ல. அவங்க எல்லாருக்கும் ஓகே தான், ஆனால் எனக்கு தான் சுத்தமாக விருப்பம் இல்லை. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சரியாகும். மாற்றம் வரும். ஆதித்யன், நீங்கள் நல்லா கேர் பண்ணி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. சூப்பர் ஆதித்யன், இப்படி தான் இருக்கணும். இல்லை, நம்ம கூட படிக்கிற பொண்ணு இது போல் நடந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுமே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் கேட்கலான்னு. புரியுது ஆதித்யன். ஆனால் இது போல் நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் தோணும்ல, அது நல்லா பெட்டராக ஃபீலாக இருக்கும் அவளுக்கு. கண்டிப்பாக நவமித்ரா, இது போல் டைமில் நம்ம கூட இருந்தாலே போதும் அப்படின்னு தோணும் தான். அதனால தான் அனினா கிட்ட எதனா கொஞ்சம் நல்லா பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீலாக இருக்குமேன்னு நான் நினச்சேன். நல்ல விஷயம். அண்ட் தேங்க்யூ ஆதித்யன். தேங்க்யூவா? ஏன்? அனினாக்கு நான் மட்டும்தான் இருந்தேன், இப்போ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து கிடச்சிருக்கீங்கல்ல, அதான். உங்களுக்கும் தேங்க்யூ வினிதா. இட்ஸ் ஓகேப்பா, இதில் என்ன இருக்கு? அதானே, இதில் என்ன இருக்கு? சும்மா இருங்க, தேங்க்யூலாம் சொல்லாதீங்க. அப்போனா அனினா, நீங்கள் மண்டே காலேஜ் வர மாட்டீங்கல்ல? இல்லை, நான் வரணும்னு தான் நினைக்கிறேனே. இதுக்கும் மேலே வீட்டில் அலோவ் பண்ணலைன்னா தான் என்னன்னு தெரியல. அது அன்னைக்கு தான் தெரியும். ஓ ஓகே. சரி, ஓகே நவமித்ரா, அனினா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குமே. அதான், பாய். ஓகே ஆதித்யன். பாய். நானும் கிளம்புறேன்ப்பா. நீங்களும் கிளம்புறீங்களா? ஏன் அதுக்குள்ள? எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேனே. 2 பேருக்கும் ஒன்றா வேலை வந்துடுச்சா? ஓகே ஓகே. சரி, பாய். ஓகே பாய் பாய். வாங்க ஆதித்யன், ஒன்னாவே போகலாம். நவமித்ரா, என்னடி? எதுக்குடி கூப்பிட்ட? இல்லை, நேத்ரன் வருணை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணல. என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? நீ தானே கூப்பிட்ட, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? நான் வேண்டான்னு சொல்லியும் நீ கேட்ட, அதனால் இனி உன் விருப்பம், நீ எதனா பண்ணிக்கோ. நவமித்ரா, ஆனால் நீயும் என்னை புரிஞ்சுக்காத மாதிரி இப்படி பண்ணாத, சரியா? இல்லை அனினா, இனி நீ தான் புரிஞ்சுக்கணுமே. உனக்கு ஒரு வேற லைஃப் செட் ஆயிடுச்சு, நீ சும்மா அதையே போட்டு தொங்கிட்டு இருக்க. அது முடிஞ்சு போச்சுல்ல? ஆமாடி, முடிஞ்சு போச்சு தான். ஆனால் நான் ஒட்ட வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. சரி, நீ ஒட்ட வைக்கணும்னு நினைக்கல, ஆனால் ஏன் கூப்பிட்ட அவரை? அவர்கிட்ட ஏன் பேசணும்னு நினைக்கிற?
கடைசியா ஒரு வாட்டி பேசணும்னு நினைக்கிறேன், பேசிக்கிறேனே, விடுறியா? ம். அனினா, வருணும் நேத்ரனும் வந்திருக்காங்க. வருண். சொல்லுங்க அனினா. சொல்லுங்களா? என்ன வருண் மரியாதைலாம் கொடுக்குறீங்க? பின்ன இன்னொருத்தவங்க ஒய்ஃப்க்கு மரியாதை கொடுத்து தானே பேசணும். என்ன வருண் இப்படியெல்லாம் பேசுறீங்க? மச்சான், நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன், நீங்க 2 பேர் பேசிட்டு வரீங்களா? வேண்டாண்டா, போவாத. இதுக்கும் மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனி என்னால உனக்கு ஒரு பிரச்சனையுமே வராது மச்சான். என்னால தானே நீயும் நவமித்ராவும் அப்பப்போ கோவப்பட்டு சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. இனி அது போலலாம் நடக்கவே நடக்காதுடா. வருண் இப்படியெல்லாம் பேசாதீங்க வருண். மச்சான், நீ எதுக்கு இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என் மனசுல இருக்கிறத தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கனே. நீ உன் மனசுல இருக்கிறத அப்படியே மூடி வை. இது போல பேசுறதா இருந்தா மனசுல இருக்கிறத ஒன்றும் சொல்ல வேண்டாம். சாரி வருண். அனினா, இது உங்களுக்கே தெரியாம நடந்தது. அதனால நீங்க சாரி கேட்க வேண்டாம். எனக்கு மனசுல நிறையவே கஷ்டம் இருக்கு. அது நான் இது போல கோவத்தால வெளிப்படுத்திடுறேன். சாரி. இல்ல பரவாயில்ல, நீங்க சாரி கேட்க வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன். வருண் வருண் நீங்க நீங்க உங்களுக்கு ஒரு லைஃப் அமைச்சுக்கணும். எதுக்கு? இப்ப போன மாதிரியே இன்னொரு லைஃபும் போறதுக்கா? வருண் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. அனினா, நீங்க அழாதீங்க, எல்லாம் சரியாகும். இல்ல நேத்ரன், இனி சரியாகாது, கண்டிப்பா சரியாகாது. நான் ஆசைப்பட்டது, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. பின்ன எப்படி சரியாகும்? அனினா அழாதடி. நேத்ரன், சொல்லுங்க அனினா. அவரை பார்த்துக்கோங்க, எப்பவும் அவர் கூடயே இருங்க. ம். சாரி வருண், நான் போறேன். நவமித்ரா வா போலாம். என்னால பேச முடியல, துக்கம் தொண்டை அடைக்குது. வா போலாம். ஏய், என்ன? நீ எங்க போற? நான் அப்படியே அனினா கூட வெளியே வரையும் போவேன். ஆ சரி, போயிட்டு பைக் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணு, நான் வரேன். ம். ஐயோ, திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால நான் போய் தான் ஆகணும். இதை நான் எப்படி மறந்தேன்? சரி, ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்கணும். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் கேட்கவே இல்லை நான். நீ ஃபோன் பண்ணி பேசுடி. ம். அனினா அழாம இருடி. ம். ரிங் போகுதா? ஆமாடி, ரிங் போயிட்டு தான் இருக்கு. அம்மா இன்னும் அட்டன் பண்ணலை. ஹலோ அம்மா, எங்கே இருக்கீங்க? அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? ஓகே தானே இப்போ? நவமித்ரா ஒன்றும் இல்லை, அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோமே. என்னம்மா சொல்கிறீங்க? அப்படின்னா அண்ணன் நல்லா இருக்கானா? ஆமாம்மா நவமித்ரா, அண்ணன் ரொம்ப நல்லா இருக்கான். நீ கிளம்பி வா, சரியா? சரிங்கம்மா, ஓகே ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன். நம்ம வீட்டுக்கு இல்லைம்மா, அத்தை வீட்டுக்கே வா. என்ன அத்தை வீட்டுக்கா? ஏன் அத்தை வீட்டுக்கு வரணும்? அங்கதாம்மா எல்லாரும் வந்திருக்கோமே. கண்மணி என்னை விடவே இல்லை வீட்டுக்கு. அதனால எல்லாருமே அத்தை வீட்டில் தான் இருக்கோம். நீ மருமகன் கூடயே வந்துடு, சரியா? ம் சரி. அனினா அழாத, விடு. என்னடி சொன்னாங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா அண்ணனை? ம் பண்ணிட்டாங்க. அப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அத்தை வீட்டிலே விட்டுருக்காங்க. நேத்ரன் வீட்லையா? ம். அப்போ உங்கள் வீட்டுக்கு? தெரியல, வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட கேட்கணும். சரி, நீ எதையும் நினச்சி பயந்துட்டு இருக்காத, நீ போ. ம். இன்னைக்கு எப்படியாச்சும் அண்ணன் வீட்டுக்கு வந்துடுவான். நானும் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன்டி. பாரேன் எனக்கு எப்படி அமையுதுன்னு. சரி விடுடி, வருத்தப்பட்டு இருக்காத. நீ என்ன அங்கேயே இருக்க போகிற? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகாமலா இருப்ப. அது வரையும் நான் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமே. நீயும் உன் தம்பியை மட்டும் இருந்தப்பவே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துட்ட. இப்போ உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. இதுக்கும் மேலே என்ன வேணும்? நீ சொல்கிறதும் சரிதான். இருந்தாலும் அங்கே இருக்கணுமே. அவன் மட்டும் தான் டார்ச்சரே. மற்றபடி அவங்க ஃபேமிலியில் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்துட்டு நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கான் அவன். ஆனால் நான் நிஜமாவே அன்பாக தான் இருக்கேனே. ஏன்னா அம்மா கிட்ட அவங்க அம்மா ரொம்ப க்ளோஸு. எங்கள் அம்மா அந்த அத்தையை பற்றி எவ்வளோலாம் புகழ்ந்து பேசுவாங்க தெரியுமா? ரொம்ப எனக்கே அப்படி செம்ம, இவங்கள மாதிரிலாம் யாராலையும் இருக்க முடியாது அப்படின்லாம் தோணியிருக்கு. அந்தளவு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அவங்க. எனக்கு இவனை நினச்சி தான் அங்கே இருக்கவே பிடிக்காம போயிடுச்சு. சரி நீ வீட்டுக்கு போ. அந்த குரங்கு வரணும்ல, வந்ததுக்கப்புறம் நான் போவேன். நாங்கள் எப்படி இருந்தாலும் பைக் ஸ்டாண்ட் கிட்ட போய் நிற்பேன்.
ஆமாம் நீ காலையில் வந்த மாதிரியே கரெக்டாக போயிடுவியா? ஆ போயிடுவேன்டி. சரி வா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து நான் உன்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து நிற்கிறேன். எப்படி இருந்தாலும் இவன் பேசி முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகும். ஏய் வேண்டாண்டி, நானே போய்க்கிறேன். அப்புறம் இதுக்காக நீ திட்டு வாங்காத அவர்கிட்ட. அவன் கிடக்குறான், நீ வா. சரி, திட்டு வாங்கணும்னு இருக்கு, வாங்கிக்கோ. நீ வா மூடிட்டு. மச்சான், எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதடா. கண்டிப்பாக செம்ம பெட்டரான லைஃப் உனக்கு அமையும். போடா, எதுவும் பேசாத. அனினாவோட பெஸ்ட் லைஃப் எனக்கு கிடைக்கும்னு தோணவே இல்லைடா. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. டேய், எதையும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதுன்னு சொல்கிறேன்ல. வா வீட்டுக்கு போகலாம். வேண்டாம் மச்சான், நீ நவமித்ராவை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு போ. ஃபஸ்ட்டு உன்னை கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போய்க்கிறேன். வேண்டாம்டா, உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நவமித்ராவையும் கூட்டிட்டு வான்னு. நீ இப்படியே விட்டுட்டு போனால் சரியாவாது. டேய், நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலடா. உன்னை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவளையும் கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். இல்லை மச்சான், ஒர்க் ஷாப்பில் தான் என்னோட பைக் கொடுத்துருக்கனே. எப்படி இருந்தாலும் அந்த பைக் வாங்கிட்டு தான் போவேன். அதனால நானே போய்க்கிறேன். சரி ஓகே, ஒர்க் ஷாப் வரையுமாவது உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வரியா? நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்லடா, நீ போடா. நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். பைக் இந்த நேரம் பார்த்து தான் கரெக்டாக மக்கார் பண்ணிடுச்சு. இல்லாட்டி உனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை. ஏய், உன்னை கொண்டு விடுறதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. சரி, உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை தான். நீ போ நவமித்ராவை கூட்டிட்டு. டேய் வாடாக்கு இருக்கா, போகலாம். சும்மா லபலபோன்னு பேசிக்கினே இருப்பான். சரி, நான் வரேன், கையை விடு. உய், ம் அத்தை என்னை கூட்டிட்டு ரூமுக்கு போக சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ம் இருக்குங்க. எப்படி, நீ கூட்டிட்டு போவியா? ஆ கூட்டிகிட்டு போவேங்க, பிரச்சனை இல்லை. என்னடி சொல்ற? உனக்கு ஓகேவா போனா? ம் இதில் என்ன இருக்கு? அப்போ சரி, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டா? எதுக்கு இப்போ குளிக்க போறீங்க? என்னடி இப்படி கேட்டுட்ட? ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தானே இது போல் சமயத்துலலாம் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும். என்ன என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இல்லடி, அத்தை என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. ரூமுக்கு. என்ன? அம்மா உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போய் உட்கார தான் வைக்க சொன்னாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கலையே. அதுக்கு போலாமா? நான் 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 அம்மா கிட்ட போய் சொல்றேன். அம்மா உங்களை கூட்டிட்டு போவாங்க. ஏய், அத்தை கிட்டயா? போடி, தப்பு. என்னடி சொல்லும், மாமா ரொமான்டிக்கா பாக்குற? ஓ, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேரு ரொமான்டிக் இல்ல? ஆமாண்டி செல்லம். நான் போய் அம்மாவையே கூட்டிட்டு வரேன். அம்மா உங்களை கூட்டிட்டு போவாங்க. ஏய் நில்லுடி. அம்மா காத்துல சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு. கவி, எலும்பி போ. நீங்க என்ன விட்டாதான் என்னால எழும்பி போக முடியும். என்ன? சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே. ஏன் என் கையை பிடிச்சி இழுத்தீங்க? அது நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன்டி. நீ தான் அதுக்குள்ள அத்தை கிட்ட போட்டு கொடுக்க போனியா? அதனால வேண்டான்னு சொல்லி கை பிடிச்சி இழுத்தேன். கடைசியில ஸ்லிப்பாகி விழுந்துட்ட. ம் சரி, எங்க போகணும்? என்ன கூட்டிட்டு போறியா? ம் வாங்க. மா, நேத்ரன் வாடா. ஏய் நீங்க தான் இருக்கியா? இரு. மாமா எப்படி இருக்கீங்க? ஓகே தானே? ஆ, இப்போ பரவாயில்ல மச்சான், நார்மலாயிட்டேன். தலைவலி இப்பவும் இருக்கா? இல்லை மச்சான், எப்பயாவது வலிக்கும். அந்த டைம்ல டேப்லெட்ஸ், பெயின் கில்லர் எதனா போட்டோம்னா சரியாயிடும். ஓ சரிங்க மாமா. அக்கா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரியா? தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா என்ன ஆச்சு திடீர்னு தலைவலி? தெரியல, திடீர்னு ஸ்டார்ட் ஆச்சு பைக்ல வந்துட்டு இருக்கும்போது. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, நான் கொண்டு வரேன். ம் இவனுக்கு என்ன திடீர்னு தலைவலி வந்திருக்கு? நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தான், சொல்லவே இல்லை. அவன் எப்படி சொல்லுவான்? ஓய் நவமித்ரா, ஆ சொல்லுண்ணே. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வா. ஆ அண்ணே எப்படி இருக்கு? ஆ பரவாயில்ல நவமித்ரா. சரிண்ணே. அது அது வந்து உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? அண்ணின்னு கூப்பிடணும். அண்ணின்னு கூப்பிடு நீ, சரியா? அண்ணின்னு கூப்பிடணுமா? ஒருவேளை முறையா இருக்குமோ? ஆ இருக்க சான்ஸ் உண்டு.
என்னடி ம் நான் படிச்செல்லாம் முடிச்சு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ தான் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டேன். அப்போனா அண்ணினே கூப்பிடலாம். அண்ணி. ஆ அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ எப்படி பேசணும்னு தெரியல உங்ககிட்ட, அதனால தான் பேசலை. இல்லை பரவாயில்ல. என் பேர் நவமித்ரா. ஓ நைஸ் நேம். உங்கள் பேர்? என் பேர் கவி. உங்கள் பேருமே நல்லா இருக்கு. ஆமாம், நீங்கள் சிரிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லாவே சிரிப்பா கள்ளி. எனக்கு சிரிக்கலாம் தெரியும். சூப்பராக இருக்கீங்க சிரிக்கும் போது. சும்மா உம்முன்னு இருக்காதீங்க. சரிம்மா. சரிங்க அண்ணி, எனக்கும் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, நான் உங்களுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். சேச்சே அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நானே இங்கே வந்து குடிச்சுக்கிறேன். இல்லைம்மா, உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றதுனால எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் கொண்டு வரேன். வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரி, இனி உங்கள் இஷ்டம் போல் பண்ணுங்க. சரிடா. அண்ணே, ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூப்பிடு, நான் போகிறேன். ஆ சரி போ. இந்த பொண்ணு எவ்வளோ நல்லா பேசுது. இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இவன் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கானே, இவன் மேலே தான் கண்டிப்பாக தப்பு இருக்கும். ஏதாச்சும் நம்ம கிட்ட மறைச்சு மறைச்சு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானா இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டையை சரி பண்ணணும். பாவம் அந்த பொண்ணு. என்ன அப்படி தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கா? உய், என்னடி அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிற? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. நிஜமாவா? ம் சரி, என்னை கூட்டிட்டு போ. வாங்க.